மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி விரய சனியாக தொடங்குகின்றது. விரயம்னு சொன்னால் நஷ்டம் அப்படின்றது அர்த்தம். அப்போ முதல்ல இந்த சனி இந்த குருவுடைய வீட்டிற்கு வரும்போது பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்திலேயே அவர் வருவார். அப்போ குருன்னு சொல்லும்போது பண விரயங்கள் ஆகாமல் கவனமாக இருக்கணும். அதற்கான வழிமுறை என்னன்னு கேட்டால், இவங்களாகவே பணத்தை செலவு பண்ணிடணும். சுப காரியங்கள், கல்யாண விஷயங்கள் பண்ணுறது, வீடு கட்டுறது, கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, இது போன்ற விஷயங்களை செய்யணும். சுப நிகழ்ச்சிகளில் போய் நிறைய கலந்து கொள்ளணும். வீட்டில் பூஜைகள், ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் இந்த சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். கடைசியாக புதனுடைய நட்சத்திரத்தில் அவர் வருவார். அப்படி வரும்போது கல்வி பயிலக்கூடியவர்கள், உத்தியோகஸ்தர்கள், சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதில் பிரச்சனை ஏற்படாமல், அதில் விரயம் ஏற்படாமல், தடை ஏற்படாமல் கவனமாக இருக்கணும். இப்படியாக இவங்க கையாண்டாங்கன்னு சொன்னால் பெரிய அளவிற்கு பாதிக்காமல் தற்காத்து கொள்ளலாம். நல்ல பலன்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா, மேஷராசியிலிருந்து ரொம்ப நாளாக வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி பண்ணுறேன், எனக்கு கை கூடலைன்னா இப்போது கிடைக்கும். திருமண தடை இருக்கிறது, திருமணமே கை கூடலன்னு சொன்னால் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இந்த சனிப்பயிற்சியில் இவங்களுக்கு வரும்.